2026 பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட மெயின் ஹார்ன் அப்படிங்கிற திரைப்படத்தை இப்போ காபில் ஓடிடி ஆப்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா விடலாமா பார்க்க போறோம். ஸோ வாங்க வெடிக்கல போலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கனா இருக்காரு. ஸோ ரீசெண்டா ஒரு 3 BHK பிளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து மூவ் ஆன் ஆகி வராரு. ஸோ ஒரு நாள் நைட் இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த ஃபோன் வந்து கட் ஆயிடுது. கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகியுமே அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஃபோன் கால் அப்படின்றது வரவே இல்லை. இன்ஃபேக்ட் அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமா ஐடியாவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நாட்கள் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு Facebookல ஒரு அழகான பொண்ணு கூட ஷேர் பண்ணி இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா பயங்கர க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஒரு நாள் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃபிளாட்டுக்கு வந்துட்டு வராங்க. அந்த பொண்ணு இந்த ஃபிளாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சுத்தி நடக்கூடிய அமானுஷமான விஷயங்கள்லாம் என்ன, இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே என்னதான் இருக்கு, கடைசியா ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இது. அப்படின்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா அந்த ஹாரர் ஃபீலுக்கு ஏற்ற மாதிரியான பேக்ரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், தென் அந்த ஜம்ப் ஸ்கார்ஸுமே பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லாமே ரொம்பவுமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மற்றபடி இந்த படத்துல பாத்தீங்கன்னா சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. மெயினா படத்தோட ஸ்டோரி ஒரு ஓல்டு டெம்ப்ளேட் ஸ்டோரி தான். ஸ்கிரீன் பிளேயுமே அடுத்தடுத்து எனக்கு போகுது அப்படின்ற கியூரியாசிட்டி சுத்தமா இருக்காது. அப்படின்னு பார்க்கும்போது சரி, படத்தை நடிச்ச எல்லா கேட்டமே பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான ஃபோக்கஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆஹான்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் யாருமே இல்லை. ஓவரால் இந்த படத்தோட டியூரேஷன் வந்து 1 hour கிட்ட தான் வருது. டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பட் இருந்தாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் படம் தான் வந்திருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.